விஜயும் காவேரியும் வந்து மனம் விட்டு பேசாததால 2 பேருமே பிரியிறாங்க. இந்த சூழ்நிலையில காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விஜய் இல்லாம தவிக்கிறாங்க. காவேரி விஜய் இல்லாம இருக்கவே முடியல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே வந்து வீட்ல வந்து சந்தோஷமா இருக்கும்போது காவேரி மட்டும் விஜய நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அவங்க அக்கா வந்து இங்கே பாரு நீ விஜய் மறக்கிறது தான் உனக்கு நல்லது. இன்னமும் விஜய் நினச்சிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. அக்கா நான் வேலைக்கு போகணும்க்கா அப்போதான்க்கா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. எங்க மறுபடியும் விஜய் கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. இல்லைக்கா நான் விஜய் கம்பெனிக்கு போக தான் போகிறேன். ஆனால் வேலை செய்கிறதுக்கு போகலக்கா. முதல்ல நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன்க்கா. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அந்த ரிலீவ் லெட்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ண அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்காது. தேவையில்லை அதெல்லாம் பண்ணாத அப்படின்னா அக்கா ப்ளீஸ்க்கா நீ தான்க்கா பேசணும். மாமா ப்ளீஸ் மாமா ஏதாவது பேசி வந்து எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. இல்லைப்பா அந்த விஜயோட கம்பெனிக்கு மறுபடியும் நீ போகிறது நல்லது இல்லைப்பா. அவள் ஏதாவது பண்ணுவான்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா. நான் பார்த்துக்கிறேன் மாமா. நான் ரிலீவ் லெட்டர் கொடுத்துட்டு உடனே கிளம்பிடுறேன். நான் அங்கே வந்து வேலையை செய்ய போகிறேன். நான் வந்து ஜஸ்ட் ரிலீவ் லெட்டருக்காக தானே மேடம் போகிறேன். ப்ளீஸ் மாமா அப்படின்னோடனே சரிப்பா இந்த விஷயத்தை நீ விஜய் கம்பெனின்னு சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும். வேறு எதாவது இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு தான் போய் அவனை ஒரு வழி இல்லை. அதனால் வந்து நீ அப்படி சொல்லி தான் சமாளிக்கணும் அப்படின்னோடனே ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. விஜய்னு சொன்னாவே அம்மா டென்ஷன் ஆகிடுது. அதனால் சரி நீ போயிட்டு ரிலீவ் லெட்டர் வாங்கிட்டு வா. ஆனால் ஒரு விஷயம் விஜய் கிட்டலாம் நீ பேசக்கூடாது புரியுதா அப்படின்னோடனே சரிக்கா சரி அம்மா கிட்டே நான் வேறு எதாவது சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்றாங்க. சரிடி நீ சந்தோஷமாக இருந்தால் அது போதும். நீ ரொம்ப வந்து இப்படி இருக்கிறது உடஞ்சி போய் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வெளியே தெரு போனதான் உனக்கும் சந்தோஷம் வரும். எனக்கு புரியுதுடி அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜயால் தாங்கிக்க முடியல. காவேரி இல்லாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அவரால் தாங்கிக்க முடியாமல் டென்ஷனாக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இதை பார்த்து தாத்தாவும் பாட்டியும் விஜய் பழைய இப்படி ஆகிட்டானீங்க நல்லா இருந்தானே இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு பாட்டி கவலைப்படுறாங்க. கொஞ்சம் நல்லா சரியாயிடுவான். காவேரி ஏன் அவனை விட்டு பிரிஞ்சு போனான். இப்போ காவேரி இல்லாமல் அவனால் இருக்கவே முடியல. வெண்ணிலாவே வந்துட்டா. வெண்ணிலாக்காக தான் அப்படி ஏங்கண்ணா வெண்ணிலாவே வீட்டில் தான் இருக்கா. ஆனால் வெண்ணிலா அவன் கண்டுக்கலையே. ஆனால் காவேரின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி தானே இருக்கான். ஏன் காவேரி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்னம்மா பண்ணுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அப்படி தானே. நாங்கள் எவ்வளோ தான் வந்து ஜெனியூனாக இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதுதானே வேலை. புருஷன் பொண்டாட்டி இப்படி தானே ஓடிட்டுருக்கு அப்படின்னோடனே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க. கரெக்டாக தானம்மா நான் பேசுகிறேன். சரிங்க இப்போ விஜய் எப்படி சரி பண்ணுறது. அதெல்லாம் சரியாயிடுவான். 2 பேருக்குள்ளே பிரிவு வந்திருக்குல்ல. இந்த பிரிவு தான் இவங்க 2 பேரும் யாருன்னு புரிய வைக்கும். இவங்களுக்குள்ள காதலை கொண்டு வர இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். 2 பேருமே வந்து புருஷன் பொண்டாட்டின்னு என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. 2 பேருக்குள்ள அன்பு அதிகமாக இருக்கா. ஆனால் அது வெளிக்காட்டாமல் இருக்கா. அது வெளிக்காட்டுறதுக்கெலாம் இது ஒரு சான்ஸ் இல்லை அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. புரியும் கல்யாணி கவலைப்படாத. சீக்கிரமாகவே வந்து விஜயும் காவேரி ஒன்றா சேருவாங்க. அது போதுமா அப்படின்னா இது போதுங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. காவேரி மேடம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க சார் அப்படின்னோடனே என்னது காவேரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காளா. தாத்தா காவேரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா தாத்தா என்ன பார்க்க தான் தாத்தா வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவசரமாக கிளம்பி போகிறாரு. அங்கே என்ன நடக்க போதோ தெரில. இவன் ஏதோ வந்து மனக்கோட்டை கட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு தாத்தா. என்னங்க நடக்கும் அப்படின்றாங்க பாட்டி. அதெல்லாம் பாரு விஜய் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்கே காவேரி மேடம் அப்படின்னோடனே சார் மேடம் வந்து வந்திருக்கிறது உண்மை தான் சார். ஆனால் அவங்க வந்து வேலை செய்யறதுக்காக வரல. வேறு ரிசைன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சார் ஜாப். ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே எனக்கு தெரியும் அப்படின்றாரு. சரிங்க சார் எதுக்காக திடீர்னு ரிசைன் பண்ணுறாங்க. நம்ம தான் எம்டி போஸ்ட் உட்கார வைக்க போகிறோம்ல அதனால தான் ரிசைன் பண்ணுறாங்களா சார் அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாரு. ஓ காவேரி ரிசைன் பண்ண வந்திருக்கியா. அது எப்படி நீ எனக்கு என்னை விட்டுட்டு போக முடியும். வீட்டில் என்னை விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டுல அதே மாதிரி ஆஃபீஸ்லேயே என்னை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியா. அது முடியவே முடியாது. ஆஃபீஸில் நீ ஏன் கூட தான் இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நான் பண்ணுவேன். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய்.